அருட்பணி அறைகூவல் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கடந்த 2 எபிசோடில் சக்ஸஸ்ஃபுல் மிஷனரி அவுட்ரீச்சுக்கான கோட்பாடுகளை நாம் பார்த்தோம். ஆமென். ஒரு ஊழியத்தை, மிஷனரி ஊழியத்தை சரியாக செய்ய வேண்டும் என்றால் அதிலே நமக்கு இருக்க வேண்டிய சில கோட்பாடுகள், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் அந்தியோகியா சபையிலிருந்து சில அடிப்படையான பேசிக் பிரின்சிபல்ஸ், இதை நாம் சரியாக கடைப்பிடித்தால் வெற்றியை காண்போம் என்று நாம் பார்த்தோம். தொடர்ந்து அந்தியோகியா சபையை குறித்து இன்னும் சில காரியங்களை வருகிற நாட்களிலே நாம் படிக்கப் போகிறோம். இப்பொழுது மிஷனரி ஊழியத்தில் பவுல் புறப்பட்டு போனார். ஆவியானவர் அழைத்தார், மிஷனரி ஊழியத்தை செய்ய புறப்பட்டு போனார். அங்கே மிஷனரி ஊழியம் என்றால் அங்கே என்ன செய்தார்? பவுல் மிஷனரி ஊழியத்தில் என்ன செய்தார்? ஒரு 5 காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அது எத்தனை எபிசோடுக்கு போகுமோ தெரியாது, ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் அதை தெளிவாக படித்து விடுவோம். மிஷனரி ஊழியம் என்றால் என்ன என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள அது நமக்கு உதவியாக இருக்கும். சிறிய இடைவேளைக்கு பிறகு மறுபடியுமாக நான் உங்களை பார்க்கிறேன். உங்களுடைய செவிகளை தேவனுடைய இருதயத்தின் பக்கத்திலே வைத்தால் ஒருவரும் கெட்டுப் போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தான் ரீங்காரமிடுவதை நீங்கள் கேட்பீர்கள். Not everybody is called to be a missionary, but every believer is called to be involved in missions. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். நான் ஒரு சாதாரண விசுவாசிதான், நான் எப்படி தேவனுடைய திட்டத்தில் ஈடுபடுவது? அந்நிய பாஷையின் அபிஷேகம் எதற்காக? அனைத்து பாஷையினரையும் சந்திப்பதற்காக. வட இந்திய ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன், வேற என்ன செய்ய வேண்டும்? பிரதான கட்டளை என்பது முடிந்தால் செய்யுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை, கண்டிப்பாக செய்ய கொடுத்த கட்டளை. அருட்பணி அறைகூவல், பார்ட்னரிங் வித் காட் இன் மிஷன்ஸ். அருட்பணி அறைகூவல் நிகழ்ச்சியில் ஆண்டவருடைய கிருபையினால தேவனுடைய அருட்பணி ஊழியத்தை நாம் எப்படி செய்வது, எப்படி ஒரு விசுவாசி, ஒரு திருச்சபை ஈடுபடுவது என்பதை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் அந்தியோகியா சபையிலிருந்து புறப்பட்டு ஆவியானவர் அழைத்த அழைப்புக்கு இணங்கி அவர்கள் மிஷனரி ஊழியத்தை செய்ய புறப்பட்டு போகிறார்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை நாம் கடந்த 2 எபிசோடில் நாம் தியானித்தோம். அதில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்திற்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள். மிஷனரி ஊழியம் என்று சொல்லும் பொழுது இட் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் ட்ராவல். ரீச்சிங் தி அன்ரீச்ட் என்று சொல்லும் பொழுது அதில் பல பிரயாணங்கள் இருக்கும், கடினமான பிரயாணங்களும் இருக்கும். பிரியமானவர்களே கவனிங்க, பீகார் மாநிலத்தில் மிஷனரி ஊழியம் செய்வதற்காக நாங்கள் கடந்த 23 ஆண்டுகளுக்கு முன்பாக 1999 ஜனவரி முதல் டீமை நான் கொண்டு போகிறேன். எங்களுடைய முதல் மிஷனரியை அங்கே போய் நாம் இண்டக்ட் பண்ண போகிறோம். பாஸ்டர் விக்டர் அமலநேசன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் மெட்டில்டா இருவரும் எங்களுடைய முதல் மிஷனரிகள். இவர்களை நாங்கள் கொண்டு போய் விடுவதற்காக ஜனவரி 1999 இங்கேருந்து சென்னையிலிருந்து ஒரு அரவுண்ட் 15 பீப்புள் நாங்கள் புறப்பட்டு போகிறோம். ட்ரெயின் காலையில் 9 மணிக்கு இங்கே கிளம்புது சென்னையில். ரிசர்வேஷன் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. எங்களுக்கும் அதில் முன்ன பின்ன ரொம்ப அனுபவம் கிடையாது. ஸோ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணோம், கன்ஃபார்ம் ஆகும்னு நினச்சோம். டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகலை. அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏற வேண்டியது இருந்தது. ஜனவரி, நார்த் இந்தியா போக போக குளிர் அதிகமாகும். ஸோ நாங்கள் உள்ளே ஏறணும் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில். நோ பிளேஸ் அட் ஆல். அந்த டாய்லெட் பக்கத்தில் தான் நாங்கள் உட்கார்ந்திருக்க வேண்டியது இருந்தது. ஆல்மோஸ்ட் 2 days, 48 hours, 2 nights and 2 days.
பிஃபோர் வி ஆக்சுவலி ரீச்ட் பீகார். கட்டிஹார் ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் போய் ரீச் பண்ணுவதற்கு 48 மணி நேரம் ஆச்சு. பவுல் சொல்லுகிறார், மிஷனரி ஊழியத்திற்காக அவர் போகும் பொழுது பல முறை கப்பற் சேதம் ஏற்பட்டது என்று சொல்லுகிறார். Paul talks about shipwreck when he was traveling. ஊழியத்திற்காக அவர் போகும் பொழுது அவர் கப்பற் சேதத்தை அனுபவித்ததை அவர் சொல்லுகிறார். ஸோ பிரயாணம் என்பது ஊழிய பாதையில் கேன் பி வெரி 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 டிஃபிகல்ட். ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தில் நாம் அழைக்கப்பட்டிருந்தால் ட்ராவல் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி மிஷனரி ஒர்க். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும் பொழுது அதுவும் பார்ட் ஆஃப் த மிஷன் என்று நாம் இருக்க வேண்டும். ஸோ லிட்ரலாக நாங்கள் யோசிச்சு பாருங்கள், டாய்லெட் பக்கத்தில் ஸ்மெல்லு, சாய முடியல, உட்காருவதற்கு கூட வசதியாக சேர்லாம் கிடையாது தரையில். ஸோ 48 hours, இது ஒன்ஸ் ட்வைஸ் அல்ல, பல முறை எங்களுக்கு இது நடந்திருக்கிறது. சரி, அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்திற்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். சாலமை பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெபாலயங்களிலே தேவவசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். சரி, அவர்கள் பிரசங்கித்தார்கள். அது ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கே இருந்த ஜெபாலயம் யூதர்கள் இருக்கிற ஒரு ஏரியா, யூதர்கள் கூடுகிற ஒரு இடம். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஜெபாலயத்தில் இருக்கிறவர்கள் அந்த யூத மார்க்கத்தில் ஊறினவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களை முதலாவது டார்கெட்டாக பவுல் எப்பொழுதுமே மிஷனரி ஊழியத்தில் செய்கிறதை, ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு அவர் போகிறதை நாம் வாசிக்க முடியும் அவருடைய மிஷனரி ஜேர்னியில். சரி, அப்படியே அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, பல இடங்களில் ஊழியங்களை செய்கிறாங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது பவுல் தன்னுடைய மிஷனரி ஊழியத்தில் எதை மையமாக வைத்து செய்தார் என்பதை லூக்கா இங்கே நமக்கு எழுதுகிறார். ஒரு 5 காரியங்கள் பார்ப்போமா? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் துவங்கி ஆக்ட்ஸ் சாப்டர் 14 verse 21 onwards. அந்த பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஒரு ஊருக்கு போகிறாங்க. அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்து, நன்றாக நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும், பவுல் போன இடங்கள் சபை இல்லாத இடங்கள், ஊழியங்கள் இல்லாத இடங்கள். pioneer church planting work is what Paul was involved in. அந்த பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, virgin territories, people who have not heard the gospel before, சுவிசேஷத்தை பிரசங்கித்து. நம்பர் 1. நம்பர் 2, அநேகரை சீஷராக்கின பின்பு சீஷர்களை உருவாக்குதல். சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புக்குள் நடத்துவது மாத்திரமல்ல, அவர்களை சீஷர்கள் ஆக்குதல். நம்பர் 2. நம்பர் 3, சீஷருடைய மனதை திடப்படுத்தி என்று 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 4வது, பெர்சிக்யூஷன் அவேர்னஸ், உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வு. 5வதாக 23ஆம் வசனம், அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து, லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். 5 things that Paul was involved in when he was in his missionary journey. Number 1, சுவிசேஷத்தை பிரசங்கித்து, proclaiming the gospel. ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். 2வது, அநேகரை சீஷர் ஆக்கின பின்பு ரட்சிப்புக்குள் நடத்துவது மாத்திரமல்ல, அவர்களை சீஷர்கள் ஆக்க வேண்டும்.
மூன்றாவது, சீஷருடைய மனதை திடப்படுத்தி, அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களை சீஷர்கள் ஆக்கணும். சீஷர்களாக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணணும்? திடப்படுத்தப்படணும். They must be strengthened. Disciples must be strengthened. What is that? அது என்ன? We will look at that. அதை நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகு நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். Persecution awareness, உபத்திரவத்தை குறித்த ஒரு விழிப்பு உணர்வு, உபத்திரவத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு. Why do we need to do that? ஏன் அதை செய்ய வேண்டும்? We will look at that. நிச்சயமாக நாம் அதை பார்க்கலாம். பிறகு 23ஆம் வசனம், அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து, லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து. 5 காரியங்கள். முதலாவதாக, அந்த பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. பிரியமானவர்களே கவனிங்க, மிஷனரி ஊழியம் என்று நாம் சொல்லும் பொழுது அதிலே நாம் பல காரியங்களை செய்யலாம் என்பதை நான் மறுக்கவில்லை. கவனிங்க, மெடிக்கல் மிஷன், எஜுகேஷன் மிஷன், இப்படி பல காரியங்கள், சோஷியல் கன்சர்ன்ஸ், பல காரியங்களை நாம் செய்ய வேண்டும், நான் மறுக்கவில்லை. ஆனால் நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும், மற்ற பிராக்டிக்கல் ஹியூமனிடேரியன் காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு அங்கே இயேசுவின் நாமத்தினாலே போய் நாம் ஊழியம் செய்து சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லாமல் இருந்தால் அது என்ன பிரயோஜனம்? இந்த காலத்திற்கு, இந்த உலகத்திற்கு உரிய காரியங்களை மட்டும் சொல்லிவிட்டு, நான் இந்த பூமிக்குரிய காரியங்களை செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் அதர் சோஷியல் கன்சர்ன்ஸ் அண்ட் வி ஷுட் பி இன்வால்வ்ட் இன். ஐடா ஸ்கடர், நமக்கு சிஎம்சி வெல்லூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், அதை அவர்கள் ஆரம்பித்தார்கள். மிஷனரிகள் ஒவ்வொருவரும் பள்ளிகளை ஆரம்பித்ததும், ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரம்பித்ததும், பல கம்யூனிட்டி சர்வீசஸ் செய்ததையும் நாம் நெகேட் பண்ணவில்லை. அது அவசியம் இல்லை என்றும் சொல்லவில்லை. ஆனால் என்ன நான் சொல்ல வருகிறேன் என்றால், பைபிளில் நாம் வாசிக்கும் பொழுது, மிஷனரி ஊழியம் என்று சொல்லும் பொழுது அதில் இந்த மாதிரி சோஷியல் கன்சர்ன்ஸ் பெரிதாக இருக்கிறதை நான் பார்க்கவில்லை. செய்யக்கூடாது என்று சொல்லலை. ப்ளீஸ் do not hear me what I am not saying, and I am also saying we should be involved in those things. அவைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். கிரேட் கமிஷன், உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் சகல ஜாதியும் சீஷராக்குங்கள் என்றுதான் கட்டளையிட்டார். ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். நான் உங்களுக்கு போதித்ததை நீங்கள் அவர்களுக்கு போதியுங்கள் என்று சொன்னார். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் காரியங்களை நாம் விட்டுவிட்டு மற்ற ஹியூமனிடேரியன் காரியங்களை மட்டும் செய்கிறது எனக்கு அது முழுமையான உடன்பாடு இல்லை. அந்த பர்டிகுலர் மிஷனுக்காக ஆண்டவர் உங்களை அழைத்திருந்தாலும் நீங்கள் அதை செய்யலாம். ஆனால் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு உரிய ஆட்களோடு இணைந்து நீங்கள் உங்களுடைய கிருபை, தாளந்துகள், பேஷன் ஆகிய காரியங்களை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுகிற வேளையில், சுவிசேஷத்தை நீங்கள் ஒருவேளை சொல்ல முடியாத சூழ்நிலையிலே இருந்தால் சொல்லக்கூடியவர்களோடு சேர்ந்து you do what you can and let others do what they can and be connected. நான் சொல்லுகிறது புரிகிறதா? ஆமென். அந்த பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, that is very very important. sometimes சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நமக்கு உடனடியாக வாய்ப்புகள் கிடைக்காது. நாம் we have to build bridges. நாம் பாலத்தை நாம் கட்ட வேண்டும் மக்களோடு கூட. ஸோ அதுக்கு ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ், ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு கிரியேட் பண்ணி கொள்ளுவது ஞானமான காரியம். நாங்கள் பீகார் ஊழியத்தில் சந்திக்கப்படாத கிராமங்கள், ஒரு 3000 கிராமங்கள், சபையில்லாத கிராமங்கள், அதில் தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த 23 ஆண்டுகளாக இந்த
10 ஆண்டு காலத்தில் பிஃபோர் 2030 we want to see 3,000 unreached villages where there is no church in the history of the place from the time of Jesus. இயேசுவின் காலத்திலிருந்து ஊழியங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத unreached பிளேசஸில் சுவிசேஷத்தை சொல்லி அங்கே ஒரு வர்ஷிப் கம்யூனிட்டி, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை ஏற்படுத்த வேண்டும், சர்ச் பிளான்ட் ஒன்று செய்ய வேண்டும் என்ற விஷனோடு நாங்கள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டு வருகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டு வருகிற வேளையில் என்ன நடக்கும் என்றால், சபையே இல்லாத இடத்துல மிஷினரிகளை இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து அங்கே அனுப்பும் பொழுது பீகாருக்கு, இவர்கள் அங்கே போயிட்டு ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது நேரடியாக டிராக்ட் கொடுக்கிறதோ ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடத்துவதோ அது சாத்தியமில்லாத காரியம். அல்லது செய்தால் உடனடியாக யூ ஆர் இன்வைட்டிங் பர்சிக்யூஷன், நீங்கள் உபத்திரவத்தை தான் உங்கள் பக்கமாக அழைக்கிறீர்கள். ஞானமாக ஒருவேளை அது செய்யப்படாமல் இருக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுகிறோம், ஆண்டவருடைய வழிநடத்துதலினால முதல்ல நாங்கள் போகும்பொழுது சர்ச் பிளான்டிங் என்று சொல்லி தான் 1999 போனோம். முதல் மிஷினரியை நாங்கள் அங்கே கொண்டு போகும் பொழுது முதல் மிஷினரியை நாங்கள் சொன்னோம், நீங்கள் இங்கே போய் இருங்க, ஒரு வருஷம் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏதாவது சாதிக்கணுமே ரிப்போர்ட் கொடுக்கணுமேங்கிற ப்ரெஷர் உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் இங்கே ஒரு வருஷம் இருங்க, அதுவே ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க, கெட் டு நோ த பீப்புள், மக்களை நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பியுங்கள், பில்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அங்கே ஏற்கனவே ஒரு ஸ்கூல் இருக்கிறது, மிஷன் ஸ்கூலு, ஆகவே அவர்களுக்கு போய் உதவி செய்ய வேண்டும் என்றால் உதவி செய்யுங்கள் என்று நான் சொல்லி அவர்களை ஜெபித்து ஒரு சைக்கிள் ஒன்று கிஃப்டாக கொடுத்து அவர்களுக்கு ஊழியத்திற்காக ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஆரம்பித்து, விச் இஸ் ஆல்சோ ஹிஸ் ஹவுஸ். ஸோ ஒரு மிஷனரி பேஸ் ஒன்று ஆரம்பித்து ஜெபித்து விட்டு வந்தோம். ஸோ ஒரு வருடம் கழித்து நாங்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது, அந்த பிஃபோர் 1 year யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு டைரக்டாக சர்ச் பிளான்டிங் என்பது கடினமாக இருக்கும். ஸ்கூல்ஸ் ஆரம்பித்தால், ஏன்னா மக்களுக்கு அங்கே ஸ்கூல்ஸ் நல்ல ஸ்கூல்ஸு இல்லை. ஸோ ஸ்கூல் நடத்தும் பொழுது ஒரு நல்ல மதிப்பு மரியாதையுமா மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்பொழுது நாம் ஊழியத்தையும் செய்வதற்கு அது எளிதாக இருக்கும் என்று நாங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்க வேண்டும். மக்களுடைய லெஜிட்டிமேட் நீடு, நமக்கும் ஒரு வேலிட் பிளாட்ஃபார்ம் ஃபார் அவர் மிஷனரிஸ் தேவைப்பட்டது. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச்சாக மிஷனரி ஊழியத்திற்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்திற்கு இருக்கும் என்று உணர்ந்து நாங்கள் ஸ்கூல் ஆரம்பித்தோம். இப்பொழுது ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலை சுற்றி ஒரு 300 கிராமங்கள் டார்கெட்டு, அப்படி 10 ஸ்கூல் ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு ஸ்கூலை சுற்றி ஒரு 300 கிராமங்கள், சபையில்லாத கிராமங்கள், அப்போ 3000 வில்லேஜஸ். இந்த 300 வில்லேஜில் எல்லா வில்லேஜிலையும் சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷனோ ஒரு முழு நேர ஊழியரோ தேவையில்லை. 10 கிராமத்திற்கு ஒரு சர்ச் பில்டிங், ஒரு பேப்டிசம் டேங்க்கு, ஒரு பாஸ்டருக்கு சின்ன ஒரு அக்கமடேஷன், இப்படி செஞ்சிட்டோம்னா அந்த ஊழியர் சுற்றி இருக்கிற 10 கிராமத்தில் அவர் போய் ஊழியம் செய்ய முடியும். அவர் சபையில் இருக்கிற ஊழியர்களை வைத்து, விசுவாசிகளை வைத்து உருவாக்கி அவர்களை கொண்டு செய்ய முடியும். 1 full-time worker can manage 10 villages என்ற ஸ்ட்ராட்டஜியோடு தான் இப்பொழுது செய்கிறோம். ஒரு ஸ்கூல், 30 திருச்சபைகள், 300 கிராமங்கள், 10 ஸ்கூல், 300 திருச்சபை, 3000 கிராமங்கள், 20-30க்குள்ள. ஸோ திஸ் இஸ் த ஃபோக்கஸ். இப்போ ஸ்கூல் இஸ் ரியலி த ஹப், த மிஷன்ஸ் ஹப். மிஷனரி ஊழியத்தை செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு ஃபல்க்ரம், ஒரு பேஸ் என்று சொல்லலாம். சரி, இப்போ ஸ்கூல் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, பட் ஃபார் சர்ச் பிளான்டிங், ரைட். இப்போ நாங்கள் முதல்ல பீகாருக்கு போகும்பொழுது ஒரு மிஷன் ஆர்கனைசேஷன், நல்ல ஒரு பிரதர், அவர் தான் எங்களுக்கு உதவி செய்தார். அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஹிம். நீங்கள் வாங்க, நீங்கள் உங்கள் மிஷனை ஆரம்பிங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். அண்ட் ட்ரூ எனஃப் ஹி ஹெல்ப்ட் அஸ். நாங்கள் அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகள்
ஆகிவிட்டது. சர்ச் பிளான்டிங் நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய ஸ்கூல் கேம்பஸில் ட்ரைனிங், சர்ச் பிளான்டர்ஸ் ட்ரைனிங்கும் நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்கூலில் இப்பொழுது 12 பேரை ட்ரெயின் பண்ணோம். 12 சர்ச்சு நாங்கள் ஆரம்பித்தோம். அதற்கு பிறகு 2வது பேட்ச் ட்ரைனிங் ஆரம்பித்தோம். அப்படியே நாங்கள் 2-3 பேட்ச் நடத்திட்டோம். ஆனால் நாங்கள் பீகாருக்கு போகிறதற்கு கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷத்திற்கு முன்னாலேயே இந்த சகோதரன் எங்களை அழைத்தாரே, அவர் போய்விட்டார். அவரும் மிஷினரியாகத்தான் போனார். ஊழியம், சர்ச் பிளான்டிங், இவாஞ்சலிசம் என்று சொல்லி தான் போனார். ஆனால் பிரியமானவர்களே, ஸ்கூல் ஆரம்பித்து விட்டு ஸ்கூல்லேயே கவனம் செலுத்தி நாங்கள் அவருக்கு பின்னாலே 7-8 வருஷம் கழித்து போன பிறகும் அவர் இன்னமும் மிஷினரி ஊழியம் என்று சொன்னாலும் அவர் ஸ்கூல் மட்டும் தான் நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் அவர் என்ன செய்யவில்லை, ஆயிரக்கணக்கில் அவருக்கு பிள்ளைகள் ஸ்கூல்ஸில் இருந்தாங்க. ஒரு 4-5 ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 2000 பிள்ளைகள் படிக்கிறார்கள். ஸோ எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறது, நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லா செய்கிறவர், நல்ல கமிட்டட் மேன், நோ டவுட். ஆனால் அவருக்கு சர்ச் பிளான்டிங் காரியங்களில் எப்படியோ டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாரோ அல்லது எப்படியோ தெரியல, அவர் செய்யலை. அப்போ நான் கேட்டேன் ஒரு நாள், ஏன்னா நாங்களும் போய் ஒரு 7 வருஷம் 5-6 வருஷம் ஆயிடுச்சு, நாங்கள் நிறைய சர்ச் பிளான்டிங் பண்ணுறோம். அப்போ அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் சர்ச் பிளான்டிங் பண்ணுற மாதிரி ஒன்றுமே தெரியல. அப்போ ஒரு நாள் நான் கேட்டேன், ஒரு நாள் அவரை போய் பார்க்க போயிருந்தேன். அப்போ சொன்னேன், பிரதர், when are you going to do Peter and John ministry என்று கேட்டேன். பீட்டர் அண்ட் ஜான் மினிஸ்ட்ரி, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பாஸ்டர், வாட் ஆர் யூ சேயிங், என்ன நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியலன்னு சொன்னார். நான் சொன்னேன், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று தேவாலயத்து வாசலில் இருக்கிற சப்பானியை என்ன பண்ணினார்கள், பேதுரும் யோவானும் ஹீல் பண்ணினார்கள். அங்கே அவன் எழுந்து தேவாலயத்திற்குள்ளே போனான். ஒவ்வொரு நாளும் தேவாலயத்து வாசல் வரைக்கும் வரான், தேவாலயத்திற்கு உள்ளே போகலை. ஒவ்வொரு நாளும் தேவாலயத்து வாசல் வரைக்கும் வரான், ஆனால் உள்ளே போகலை. பிச்சை போடுறாங்க மக்கள், தேவாலயத்திற்கு போகிறவர்கள், அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கான வழியை ஏற்படுத்தவில்லை. நான் சொன்னேன், பிரதர், பீப்புள் ஆர் கம்மிங் டு யுவர் கேம்பஸ் எவ்ரிடே, ஸ்கூல் சில்ட்ரன், பேரண்ட்ஸ், பட் இயர் ஆஃப்டர் இயர் கடந்து போய்கிட்டே இருக்குது. பல ஆண்டுகள் ஆகிருச்சு, இப்போ 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. when are people going to get into the temple? they are coming to the temple gates, but they are not quite entering the temple. அவர் அப்படியே யோசிச்சாரு. தேங்க் யூ ஃபார் சேலஞ்சிங் மீ என்று சொல்லி அவர் அதற்கு பிறகு இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 50-60 வில்லேஜஸில் அவர் ஊழியங்களை வைத்திருக்கிறார். ஐ எம் கிளாட் ஐ குட் சேலஞ்ச் ஹிம். முர்தகாய் எஸ்தரை சேலஞ்ச் பண்ணது போல, இப்படிப்பட்ட காலத்திற்காக நீ தெரிந்தெடுத்திருக்கப்பட்டிருக்கலாமே, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்குகிறாயோ என்று சேலஞ்ச் பண்ண பொழுது, செத்தாலும் சாகிறேன் என்று எஸ்தர் உள்ளே போனாள். ஆமேன், ஆமேன், praise the Lord. So I'm glad I could do that to that brother. He was a blessing for us. எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்த ஒரு சகோதரன் தான். ஆனால் ஒருவருக்கொருவர் நாம் சேலஞ்ச் பண்ண வேண்டும். காஸ்பல் அதுதான் ஒரு மனுஷனை ரட்சிக்கும். ரோமர் 1:16. Gospel is power unto salvation. The gospel message through Jesus, there is eternal life என்ற காரியத்தை தெளிவாக சொல்ல வேண்டும். அது இல்லாமல் நாம் சுவிசேஷ ஊழியம் செய்தோம், மிஷினரி ஊழியம் செய்தோம் என்று சொல்லுவது எனக்கு அது எப்படி என்ற பெரிய கேள்விதான் எனக்கு இருக்கிறது. பால் என்ன பண்ணினார், அந்த பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, so wherever Paul went, he went where there was no church, where there was no other foundation. அஸ்திபாரம் போடுகிற ஒரு ஊழியம், வைஸ் மாஸ்டர் பில்டர் என்று தன்னை சொல்லுகிறார். அப்படி போய் அவர் செய்கிறார். முதலாவதாக அவர் செய்கிறது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். பிரியமானவர்களே, we may do hundreds of things as programs and activities. எங்களுக்கு adult literacy இருக்கு, children's club இருக்கு, a lot of things we do, but evangelism is always one of our key focus. ஆமேன். ஸோ மிஷினரி ஊழியத்தில் பவுல் செய்த முதலாவது காரியம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். 2வது சீஷர்களை ஏற்படுத்தினார். we will talk about that in the next episode. ஜெபம் பண்ணலாமா? அல்ல தகப்பனே,
சுவிசேஷத்தின் வல்லமையை நாங்கள் புரிந்து கொண்டு காஸ்பல் ப்ரொக்ளமேஷனை நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய ஊழியங்களில் விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரை சோஷியல் ஆஸ்பெக்டில் இன்வால்வ் ஆகிட்டு நித்திய ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தாமல் இருக்கிறதான அந்த நிலை ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் அதை சரியாக செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். லார்ட், as we need to be involved in missions, let evangelism not be a missing dynamic. Let that be a very important foundational focus. Thank you, Lord. எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you, people of God. அருட்பணி அறைகூவல் மிஷனரி ஊழியத்தை குறித்து பேசுகிற இது மாத்திரமல்ல, we don't just talk missions, we do missions. Amen. அதை நீங்களும் சொல்ல முடியுமா? See you again in the next episode. Amen.